ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னா திருக்க மீன் குழம்பு தான். இதுக்கு வந்து நாட்டுக்கோழி ஸ்டைலில் தான் நம்ம வைக்கணும். மசாலா வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா மசாலாவையும் பார்த்துக்கோங்க. நல்லா மல்லி, மிளகு, சீரகம், கடுகு, கசகசா, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து திரிக்கணும். திருக்க மீனை பார்த்திங்களா நல்லா அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மீன். உடம்புக்கு அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த இந்த மீன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கணும். எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா தான் நல்ல ஒரு மணம் கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்குங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வலிக்கு அவ்வளோ நல்லது. பெண்களுக்கு முக்கியமாக குழந்த பெற்றவங்களுக்கு எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. இது புளி கரைசல் வந்து சேர்த்துக்கணும். நல்லா புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த புளி தண்ணியில் தான் நம்ம மீனை வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மீனோட கவிச்சி ஸ்மெல் போகும். அந்த புளி தண்ணியில் வேகும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லா கூட இருக்கும். திருக்க மீன் கிடைக்காதவங்க திருக்க கருவாடு வாங்கி சாப்பிடுங்க. நானும் நம்ம சேனலில் வந்து கருவாடு, தொக்கு இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வேணுன்றவங்க என்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். திருக்க மீன், திருக்க கருவாடெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. இந்த புளியில் வந்து நல்லா கொஞ்சம் வெந்தோடனே ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போவும் நல்லா உப்பு சேர்த்து வதக்குறோம். நல்லா உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இது கூட சேர்க்குறோம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம நாட்டுக்கோழிக்கு எப்படி அரைப்போமோ அதே ஸ்டைலில் தான் அரைக்கிறோம். அதே மாதிரி நம்ம புளி சேர்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நாட்டுக்கோழிக்கு புளி சேர்க்க மாட்டோம், புளி சேர்க்குறோம். அதில் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. பார்த்திங்களா, அழகாக இருக்குது அந்த கலரை பார்த்தோன்னே. ஒரு சைடு சாதம் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு சுட சுட 1 மணிக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்குது. பார்க்குறதுக்கே பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆண்களும் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ மருத்துவ குணம் அப்படின்னா இந்த மீனில் தான் இருக்குது. ஜாயிண்ட்டு அங்கங்கே ஜாயிண்ட் வலி எல்லாத்துக்குமே நல்லது. தேங்காய் கூட நம்ம வெங்காயம்லாம் வந்து வதக்கி வச்சுருந்தாலே அதை ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். 10 நிமிஷம் கூட அதிகபட்சம் தான், 5 நிமிஷம் தான் வச்சு நல்லா திரும்பி நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம திருக்க மீன் வந்து ஃபைனலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் வறுத்து மட்டும் தான் அரைச்சி வைக்கணும். அப்போ தான் திருக்க மீனுக்கு டேஸ்ட்டு. மசாலா போட்டு வைக்காதீங்க. நான் எப்படி சொன்னனோ அதே மெத்தடில் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தூத்துக்குடி தமிழச்சி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.